இந்த மாற்றத்தின் சக்தி இலங்கையை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட 9வது கௌரவ ஜனாதிபதி அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே உரையினை நிகழ்த்துமாறு அன்போடு அழைப்பதால் அந்த உரையினை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். අපේ මේ සභානන්දන් සහෝදරයා අපිට හැම වෙලාවෙම අමාරු කාලේ අපිත් එක්ක හිටියා. මම දැක්ක දැන් ඉන්නව සහෝදරයා. හිටියා නේද? දැන් මෙතන හිටියා. உலகம் என்னும் தேருக்கு உழவனே அச்சாணி ஏறெடுத்து அவன் உழுதால் எம் நாட்டில் பஞ்சமில்லை. புவி மீது பொன்னுலகமே இதன் புகழ் கூற மொழி இல்லையே. உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, உயர்வான தாய் பூமியே. மணியாக மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றணும். ஒரு கூரை தூணாக பலங்கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்கணும். உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, எங்கள் உயர்வான தாய் பூமியே. மே அப்பகே மௌ பூமியை श्रीलंका जयदीपये. मे अपगे मऊ भूमिये श्रीलंका जयदीपये. श्रीलंका जयदीपये. श्रीलंका ජයදීපයයි. ගරු ජනාධිපතිතුමනි, මට අවසර வினாடிයක් විතර මට කතා කරන්න. கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதிமேன்மை ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களோட பலத்தை கொடுப்பீர்கள் என்று நான் 100% நம்புகிறேன் தோழர்களே. ஆனபடினால இப்படி ஒரு நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது. இது ஒரு வரலாறு. இப்படி ஒரு நாயகனை நீங்கள் கண்டெடுக்க முடியாது. அவரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் காலம் தேவை. இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிப்போம், அவர் உங்களை நேசிப்பார். இந்த பாடல் நான் அவர் பல மேடைகளை நான் பாடிக்கிறேன், கரோக்கிய போட்டு. இப்போதுக்கு அது ஒரு தொழில்நுட்பம் பிரச்சனையான காரணத்தினால அவரை நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் மக்கள் ஒரு பலத்தை இந்த தேர்தலில் கொடுப்பீர்களா? சத்தமாக சொல்லுங்கள். கொடுத்தே ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் மூலமா தான் சகல அபிவிருத்தி திட்டங்களும் செய்யப்படும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தெருவன் சரணாய் தீர்க்க ஆயுஷ்பாவ என்று நான் இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றேன்.
ආරක්ෂාව තියෙන්න ඕන, උවරීම තියෙන්න ඕන, හැම දෙයක්ම පස්සෙන් කරගන්න ඕන. වහන්න දෙන්නේ. ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන්, මවලීතුමන්ලාගෙන්, අපේ කුරුක්කල්තුමාගෙන්, අපේ පියතුමන්ලාගෙන් අවසරයි. மதிப்பிற்குரிய நமது தேரர்களே, அதுபோன்று மௌலவிமார்களே, குருக்கர்மார்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். අපි මඩකලපු දිස්ත්‍රික්කයට ජාතික ජන බලවේගයෙන් විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දුන්නා. நமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு பாரிய வெற்றி கிட்டியிருக்கின்றது. පහුගිය මහමැතිවරණදී අපේ කන්දසාමි ප්‍රභූ සහෝදරයා ඔගොල්ලෝ മന്ത്രിවරයෙක් කරේට තෝරාපත් කරලා පාර්ලිමේන්තුවට එව්වා. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நமது கந்தசாமி பிரபு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ඒ පිළිබඳ පළමු කොටම ස්තුතිවන්ත වෙනවා. அதற்காக நாங்கள் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒ වගේම මඩකලපුව මහනගර සභාවේ අපේ කණ්ඩායමට නායකත්වය දෙන අපේ ආචාර්ය පද්ම කුමාර සහෝදරයා, அதுபோன்று நமது மட்டக்களப்பு மாநகர சபைக்கான தலைமையினை வழங்கும் நமது கலாநிதி பத்மகுமார் அவர்களே, අපේ මඩකලපු මහනගර සභාවේ අපේ තරඟවදින වනිතා සෙල්ව පෙරුමාල් සහෝදරිය, அதுபோன்று நமது வேட்பாளர் வனிதா செல்ல பெருமாள் அவர்களே, ඒ වගේම හොඳ නායකත්වය දෙන්න පුළුවන් කණ්ඩායමක් අද ජාතික ජන බලවේගයෙන් මඩකලපුවේ ගොඩනැගිලා තියෙන සියලු සහෝදරවරුන්ගෙන්, அதுபோன்று இங்கு ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது வேட்பாளர் குழாமில் இருக்கும் அனைவரும் සහභාගී වෙලා ඉන්න ආදරණීය අම්මලා තාත්තලා, සහෝදරවරු සහෝදරියන්, දුවදරුවන් සියලු දෙනාගේම අවසරයි. அதுபோன்று இங்கு வருகை தந்திருக்கும் தாய் தந்தையரே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ભેදකින් තොරව සියලු දෙනා එකතු වෙලා ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව ගොඩනැගුවා. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கினோம். රට පුරා විශාල ජයග්‍රහණ ප්‍රමාණයක් අපි ලබා ගත්තා. நாடு பூராகவும் ஒரு பாரிய வெற்றியை நாங்கள் ஈட்டியிருந்தோம். ඒත් මඩකලපුවේ ටිකක් මදි වුණා. ஆனால் மட்டக்களப்பில் சற்று போதாமல் இருந்தது. මඩකලපුව විතරයි மட்டக்களப்பு மாத்திரம்தான், නේද? அப்படித்தானே? ඒක ඇත්ත. ඒ කියන්නේ අපි ගිය සැරේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී අපි රට පුරා ගියත් අපිට මඩකලපුවට එන්න බැරුණා සහෝදර කිව්වා වගේම. அது நீங்கள் கூறியது போன்று நாங்கள் கடந்த தேர்தலில் அனைத்து மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்றதால் நீங்கள் கூறியது போன்று நாங்கள் மட்டக்களப்புக்கு வர முடியாமல் இருந்தது. ඔන්න දැන් ආවා. இப்ப நான் வந்துட்டேன். ඉතින් එහෙනම් දැන් මැයි 6